இன்னைக்கு கவுன்சிலரா இருக்காங்களா, தோலான் துருத்தியான் கருப்பேன் மூனியன் தொப்புலாம் பௌத்தான் சொல்லிட்டு இன்னைக்கு கவுன்சிலரா இருக்கிறான், இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறான், இன்னைக்கு எம்பியா இருக்கிறான். ஒரு காலத்துல யாரு இருந்தா? பார்ப்பனர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு எப்படி ஓட்டு கேட்டான்? இது மாதிரி ஒரு ஊர் இருக்கும். இந்த ஊர்ல என்ன பண்ணுவான்? ஒரு பண்ணையார் இருப்பான். அந்த பண்ணையார் யாரா இருப்பான்? காங்கிரஸ்காரனா இருப்பான். அந்த பண்ணையாரு கீழே என்ன பண்ணுவான்? அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவன் பண்ணையத்துக்கு இருப்பான். ஒப்பந்த கூலியா இருப்பான், இல்ல அத்தை கூலியா இருப்பான், இல்ல பண்ணை அடிமைகளாக இருப்பான். அங்க இருந்து வருவாரு ஒரு வேட்பாளர், அந்த ஊருக்கு வருவாரு. அந்த ஊருக்கு வந்தாருன்னா நேரடியா அந்த பண்ணையார் வீட்டுக்கு போய், ஐயா நான் இந்த தேர்தலில் நிக்கிறேன், பச்சை பொட்டியில ஓட்ட போடுங்க அப்படின்னு அவர்கிட்ட பாக்கு பழம் எல்லாம் வச்சு அவருக்கு ராஜகும்ப மரியாதை எல்லாம் அந்த பண்ணையாருக்கு செலுத்தி ஓட்டு கேட்பாரு. அவரு என்ன பண்ணுவாரு? அன்னைக்கு ராத்திரி ஒரு கடா விருந்து வைப்பாரு. யாருக்கு? தன் பண்ணை அடிமைகளுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு ஒரு கடா விருந்து வச்சு என்ன அறிவிப்பாரு? எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா, எல்லாரும் போய் பச்சை பொட்டியில ஓட்ட போட்டுருங்க. யாரும் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை இல்ல. பேரறிஞர் அண்ணாதான் ஒரு சைக்கிள் கடை வைத்திருப்பவரை, ஒரு மாட்டு வண்டி வைத்திருப்பவரை வேட்பாளராக நிறுத்தி வீடு வீடாக சென்று தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் கையெடுத்து கும்பிட்டு, அம்மா உங்கள் பிள்ளை வந்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் கேட்டு காங்கிரஸை மீள முடியாத படுகொலியில் இன்னைக்கு ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அந்த புதைத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியலை அவர்கள் ஜனநாயகப்படுத்தினார்கள். அரசியலை அனைத்து மக்களுக்குமான மாற்றினார்கள். அரசியலில் பார்ப்பனர்கள் மட்டுமே கோலோச்சிய ஒரு காலத்தில் அதை அடித்து வீழ்த்தி தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகாரமாக அவர்கள் மாற்றினார்கள். யார் சட்டசபையில போய் உட்கார்ந்தா? சாஸ்திரி, சர்மா, ஐயர், ஐயங்கார், அவனெல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிட்டான். குப்பம் உட்கார்ந்தா, சுப்பம் உட்கார்ந்தா, முனிய உட்கார்ந்தா. இது போன்ற உழைக்கு மக்கள், எளிய மக்கள், யதார்த்த மக்கள் சட்டசபையில் உட்கார்ந்து இந்த மக்களின் பிரச்சனையை பேசினார்கள். அதற்கு பிறகுதாண்டா இந்த நாட்டுல கல்வி, வேலை வாய்ப்பு, அதிகாரம் எல்லாம் வந்துச்சு. யாவனும் வானத்திலிருந்து இருந்து எந்த தூதுரைக்க கொடுத்தல. அதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார். காமராஜர் சொல்லுவாரு, காரியம் தான் நான், காரணம் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லுவாரு. காமராஜரை காங்கிரஸ்காரர்கள் கொண்டாடுகிறார்களே, காமராஜருக்கு என்ன பேரு? காமராசு அப்படி கூட கிடையாது. காமராஜ் வா, காமராஜ் எப்படி இருக்க காமராஜ், போய் டீ வாங்கிட்டு வா காமராஜ் அப்படின்னாரு. அந்த ஈரோட்டு சிங்கம், அந்த ஒற்றை மனிதன் இருக்கிறானே தந்தை பெரியார், ஒரே ஒரு குடும்பம் கூட குடியாத்தத்துல நாடார்கள் கிடையாது. அந்த குடியாத்தத்தில் நிப்பாட்டி அங்கதான் காமராஜ்ன்ற பேரு காமராசர் மாத்தினாங்க. அது ஒரு இந்த பாப்பாரப்ப எப்படி கூப்பிட்டு இருந்தான்? வா காமராஜ், போ காமராஜ் இருந்தான். ஆனா தந்தை பெரியார் தான் அந்த காமராஜரை குடியாத்தத்தில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து தமிழகம் முழுவதும் கல்வியை திறக்க வைத்தார்கள். அதுக்கு முன்னாடி கல்வியோட நிலைமை என்ன? இங்க உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க, உளவுத்துறை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? உங்க அப்பா படிச்சாரா, எங்க அம்மா படிச்சாங்களா, அவ்வளவு ஏன் ஜாக்கெட் போட்டிருப்பாங்களா? அப்ப எப்படி வந்தது இந்த வாழ்வு? எப்படி வந்தது இந்த பவுசு? இந்த வசதி எங்க இருந்து வந்தது? உனக்கு இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? தந்தை பெரியார் சொல்லுகிறார், ஆண்டைகளை அடக்க வேண்டும் என்றால் காவல்துறையில் பள்ளம் பறையன போய் நியமிங்கடான்றாரு. எத்தனை நாளைக்கு தாண்டா இவனே அடிப்பான், இவன் திருப்பி அடிக்கட்டும். ஆசிரியர்களை மாணவர்களிடத்தில் சொல்லுகிறார், பெண்களை ஆசிரியராக நியமியுங்கள். இந்த ஜரிகக்குள்ளா போட்டுக்கிட்டு, பட்டு அங்கஸ்தரம் போட்டுக்கிட்டு ஒரு குழந்தைகள் எல்லாம் வரும். ரோட்ல வந்தா, வடா சூத்திர பையில சூத்திரச்சி நல்லா இருக்காலும் யாருக்கப்பா? மைக்ரோ மைனாரிட்டி கூட கிடையாது, நானோ மைனாரிட்டி பார்ப்பனர்கள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை, இந்த மண்ணின் மைந்தர்களை, இந்த பூர்வ குடிகளை, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை பாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அதை அடித்து உடைத்து அவர்களை ஒடுக்கி சமூக மரியாதை இருந்து தூக்கி எறிங்க. யாரு? தந்தை பெரியார். அவர்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடையாது, சமூக மரியாதை கிடையாது. அவரை தூக்கி போடுறா அவனை. அடுத்ததாக கல்வி இல்ல, கீழே இருந்து மேல வரணும் அத்தனை பேரும் பாப்பானா உட்கார்ந்து இருந்தான். எல்லாத்தையும் காலி பண்ணாரு. இடஒதுக்கீடு, அடுத்தது விகிதாச்சார பிரதிநிதித்துவம், 69% இடஒதுக்கீடு,
கல்வியில தமிழர்கள் முன்னுக்கு வர வேணும்னு பாடுபட்டது தந்தை பெரியார். அடுத்ததாக அரசியல் ஒருத்தன் கிடையாது, அரசியல்ல பாப்பான் ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு கிடையாது. தொடச்சி தூர குப்பை, வரலாற்றின் குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தவர் தந்தை பெரியார். ஆக சமூக அதிகாரத்தில் இருந்து, கல்வியில் இருந்து, வேலையில் இருந்து, பொது மரியாதையில் இருந்து அப்புறப்படுத்த பார்ப்பனர்கள் இன்னைக்கு நம்ம எதிர்ப்பதற்காக துணிச்சல் இல்லாம சீமான்ற ஒரு கைக்குண்டியா நம்ம கிட்ட வந்து நிப்பாட்டுறோம். உங்களுக்கு இப்ப புரியுதுங்களா இந்த அரசியல்? சீமானோட உற்பத்தி எங்க இருக்குன்னு புரியுதுங்களா? அப்ப அவன் தான் சொல்றான், பிரபாகரனை தந்தை பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறார்கள். அப்ப மீண்டும் அவன் என்ன பண்றான்? ஈழ அரசியலை இங்க விதைப்பதன் மூலியமாக நான் என்ன கேட்கிறேன், எங்களை விட யாருடா இங்க ஈழத்துக்கு வேலை செஞ்சவன்? எவன் இருக்கான் இந்த நாட்டுல? கை காட்டு. 15 நாள் தலைகீழ மல்லிகையில தோங்கினவங்க நாங்க. ஏரோப்ளேன்ல போயிட்டு கப்பல்ல வந்தவங்கடா நாங்கெல்லாம். ஒரே ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து அவன் பண்ற அலப்பற, அவன் பேசுற பேச்சு, எம்மா முடியலடா டேய்.